ஒரே வீட்டிற்குள் 2 சடலங்கள். காட்டுக்குள் கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்த நபர். முந்திரி காட்டுக்குள் இளம்பெண்ணை கதற வன்கொடுமை செய்த காம வெறி கும்பல். இதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க நடந்த குற்றச்சம்பவங்களின் பட்டியல் அல்ல, ஒரே ஊரில் ஒரே நாளில் நடந்த கிரைம் ரிப்போர்ட். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருப்பாசத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் பசுபதி. இவருக்கு சுகன்யா என்ற பெண்ணோடு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் பசுபதி பலமுறை மனைவியை சேர்ந்து வாழ அழைத்திருக்கிறார். ஆனால் அவர் சம்மதிக்கவில்லை. தனது மனைவி தன்னை பிரிந்து சென்றதற்கு மாமியார்தான் காரணம் என்ற விபரீத எண்ணம் பசுபதி மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இதனால் அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்தவர் சம்பவத்தன்று மாமியாரின் வீட்டிற்குள் புகுந்து சரமாரியாக வெட்டி இருக்கிறார். அவரது சத்தம் கேட்டு ஓடி வந்த மாமியாரின் தாயையும் கொடூரமாக வெட்ட இருவரும் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பசுபதியை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன் அதே பகுதியில் அரங்கேறிய கொடூர கொலையின் காட்சிதான் இது. கண்மாய்க்குள் விறகு வெட்டி கொண்டிருந்த தொழிலாளியை ஒரு மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. திருப்புவனம் தாலுகா பாப்பாக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் காளையார். விறகு வெட்டி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்த இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். சம்பவத்தன்று விறகு வெட்ட சென்ற காளையாரை ஒரு கும்பல் வெட்டி கொண்டிருக்கிறது. கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என காளையார் உறவினர்கள் சாலை மறியலில் இறங்கியது போலீசாருக்கு தலைவலியை கூட்டியிருக்கிறது. இன்றைய நாள் 3 கொலைகளோடு முடிந்துவிடக்கூடாது என போலீசாரே கலங்கி போய் நின்ற நேரத்தில்தான் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த ஒரு இளைஞர் கொடுத்த வாக்குமூலம் காக்கி சட்டைகளை கதிகலங்க வைத்தது. பட்டப்பகலில் ஒரு பெண்ணை 5 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்ததோடு உடன் வந்த இளைஞரையும் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனக்கு பழக்கமான ஒரு பெண்ணோடு முந்திரி காட்டில் தனியாக பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 2 மர்ம நபர்கள் அந்த இளைஞரை இரும்பு கம்பியால் அடித்து தள்ளிவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். பிறகு தனக்கு தெரிந்த மேலும் 3 நபர்களை போன் போட்டு வரவைத்து மீண்டும் அந்த பெண்ணை சிதைத்திருக்கிறார்கள். காம வெறி பிடித்த அந்த கும்பல் இளம் பெண்ணோடு வந்த இளைஞரின் செல்போனை பிடுங்கிக் கொண்டு அவரை துரத்தி இருக்கிறது. காயங்களோடு வீட்டிற்கு சென்ற இளைஞர் நடந்ததை சொல்லவே விஷயம் வெளியே வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த மர்ம கும்பலை தேடி வருகிறார்கள். ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்கள் மானாமதுரை மக்களை அச்சத்தில் கட்டி போட்டு இருக்கிறது.